கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் அவங்கள நம்பி ஏமாந்துட்டேன், நான் இவங்கள நம்பி ஏமாந்துட்டேன், இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை, இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு நிறைய பேர் கண்ணீரோடு வருவாங்க, கஷ்டத்தோடு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வசனத்தை நான் காண்பித்து கொடுத்தது போல உங்களுக்கும் காண்பித்து தருகிறேன். ஒரு பேதையானவன் தான், அதாவது அறிவில்லாதவன் தான் மனுஷன் சொல்ற எந்த வார்த்தையையும் நம்புவான். வா அங்க உனக்கு லோன் வாங்கி தரேன், வா அங்க வா உனக்கு சீட்டு போட்டு தரேன், இங்க வா உனக்கு நான் பணம் வாங்கி தரேன், நீ இந்த பிசினஸை பண்ணு உனக்கு லாபம் வரும்னெல்லாம். நீ ஈஸியா முன்னேறணும்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி கண்ணில எல்லாம் போய் நீ சிக்கிப்ப. நான் உங்ககிட்ட சொல்ல வர, உழைச்சி வாழ்ந்தாதாங்க அதுக்கேற்ற உயர்வுகள் நமக்கு வரும். இன்னைக்கு நான் அவங்கள நம்பினேன் பிரதர், என் கூட பிறந்த தம்பிய நம்பினேன், என்னுடைய சகோதரனை நம்பினேன், என் நண்பனை நம்பினேன். இந்த லேண்டு பிசினஸ்ல ஏமாத்திட்டான், இந்த வீட்டை வித்து தாரேன்னு ஏமாத்திட்டான், நகையை வாங்கினா தாரேன்னு ஏமாந்துட்டான்னு. நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், பேதை தான் எந்த வார்த்தையையும் நம்புவான். தேவ பிள்ளைகளே, உங்ககிட்ட யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து வினாவினால், ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டா அதை பத்தி முதல்ல நல்லா யோசிங்க. உங்களுக்கு தெரியலைன்னா எங்களை மாதிரி ஊழியக்காரங்களை அழைத்து, இது தேவ சித்தமா, இதை நான் பண்ணலாமா, இதை நான் பண்ணக்கூடாதான்னு விசாரிங்க. நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன்னு இங்க நிறைய பேர் அழுதுகிட்டு நிக்கலாம், அது நான் இடத்த கொடுத்துட்டேன்னு வித்து ஏமாந்துட்டேன்னு அழலாம், சொத்தை ஏமாத்தி எழுதிட்டாங்கன்னு அழலாம், ஓ இன்னைக்கு பணம் கிடைக்கலையேன்னு அழலாம். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நீ முட்டாள்தனத்துல எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவெடுத்ததுனால இன்னைக்கு உன்னை எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய விடுறாங்க, எத்தனை பேர் கோர்ட்டுக்கு அலைய விடுறாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர, மனுஷன் சொல்ற எந்த வார்த்தையும் நம்பாத. அப்படி அவன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீ நினைச்சனா அந்த பால் சில டைம்ல பாய்சனா கூட மாறிடும். தேவ பிள்ளையே, நான் உங்களிடத்திலே ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் நின்று, ஒரு சகோதரனாய் நின்று சொல்றேன், நம்பி ஏமாறாத. லாஸ்ட் நீ ஏமாந்து நிற்கும் போது உனக்கு யாரும் உதவிக்க வரமாட்டா. ஒருவேளை நீங்க ஏமாற்றப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஒருவேளை வேதனையோட இருக்கலாம். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு, கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாரு. அதனால எந்த மனுஷன் அங்க வேலை வாங்கி தாரேன், ஃபாரின்ல வேலை வாங்கி தாரேன், ஐயோ எத்தனை பிள்ளைங்க தெரியுமா கதறாங்க. அதனால ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை திறக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. யாரையும் நம்பி ஏமாதாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெளிவை உண்டு பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.